வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு முதல் பாடம் பார்க்க போகிறோம். இது என்ன பாடம்னா முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இப்போ முதலாவது உலகப் போர் எப்போ ஆரம்பமாச்சுது, எதனால் ஆரம்பமாச்சுது, இதோட காரணங்கள் என்னென்ன, அதுக்கப்புறமா இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன அரசியல் மாற்றங்கள் உலக அளவில் நடந்துச்சுது, எந்தெந்த பேரரசுகள் சிதறுண்டு போச்சு, என்ன புரட்சி உருவாச்சு, எப்படி இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம உலக வரலாற்றை திருப்பி பார்க்குறப்போ 1789 வருஷம் நடந்த பிரெஞ்சு புரட்சி ஒரு முக்கியமான புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அராஜகமாக மக்கள் ஆண்டுட்டு இருந்த மன்னராட்சி முறையை ஒழித்து மக்களாட்சியை நிலைநிறுத்தின புரட்சி தான் இந்த பிரெஞ்சு புரட்சி. 1789 பிரெஞ்சில் ஆரம்பித்த இந்த புரட்சி ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய ஐரோப்பிய நாடுகளில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிச்சுது, அரசியல் மாற்றங்களை உண்டு பண்ணிச்சுது. அமெரிக்காவில் கூட இதோட தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இந்த முதலாம் உலகப் போர் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. உலக வரலாற்றில் கிபி 1914 ஒரு திருப்பு முனையாகும். அந்த வருஷம்தான் முதலாம் உலகப் போர் ஆரம்பமாச்சுது. 1789 தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் 1914 வெடித்த முதல் உலகப் போரில் உச்சத்தை அடைந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய போக்கையே தீர்மானித்தன. ஆகையால் வரலாற்றாசிரியர்கள் இதனை நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என கூறுகிறார்கள். அப்போது 1789 ஆரம்பித்த அந்த பிரெஞ்சு புரட்சியோட நீட்சி தான், அதோட தொடர்ச்சி தான் இந்த 1914 வெடித்த உலகப்போர். இந்த உலகப்போரோட முடிவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உலகத்தோட போக்கே மொத்தத்தில் மாறிடுச்சு. அதனால தான் நீண்ட 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு இதை ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போரே ஒட்டுமொத்த உலகின் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும். இது ஒரு நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தோட செல்வாதாரங்களுமே பெரும் அழிவை சந்தித்த போராகும். அதனால இது என்ன அப்படின்னா உலகிலேயே முதலில் செல்வாதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இப்போர் குடிமக்களில் பெரும் பகுதியினரை பாதித்த போராகும். இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. உலக அரசியல் வரைபடமே மீண்டும் வரையப்பட்டது. ஏன் அப்படின்னா போரின் முடிவில் 3 பேரரசுகள் சிதறுண்டு கிடந்தன. நிறைய பேரரசுகள் சிதறி போயிடுச்சு. முக்கியமாக என்ன அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு, இந்த 3 பேரரசுகளும் அப்போ பெரிய பேரரசுகளாக இருந்தது. இது சிதறி போயிடுச்சு. அதனால உலக வரைபடமே இந்த போருக்கு அப்புறமா மாற்றி அமைக்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போரின் மிகப்பெரும் விளைவு ரஷ்ய புரட்சியாகும். இதோட மிகப்பெரிய விளைவு என்ன அப்படின்னா ரஷ்ய புரட்சி. அது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவதும் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முயன்றன. அப்போ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அமைதியை கொண்டு வர்றதுக்கு முயன்றாங்க. இப்பாடத்தில் நாம் முதல் உலகப்போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள் குறித்தும் ரஷ்ய புரட்சி, பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் விளைவுகள் பற்றியும் விவாதிப்போம். அப்போது என்னென்ன சூழ்நிலையில் எதனால் இந்த முதலாம் உலகப்போர் வந்துச்சு, அதுக்கப்புறமா ரஷ்ய புரட்சியில் என்னென்ன நடந்துச்சுது, பன்னாட்டு சங்கம் எப்படி உருவாச்சுது, அதை பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த முதலாம் உலகப்போர் நடந்த இந்த காலகட்டத்தில் உலக அரசியலில் என்ன மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா காலனிகளுக்கான போட்டி. காலனி அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வலிமை மிகுந்த நாடு வலிமை குறைந்த ஒரு நாடு அவங்களுக்கு கீழே அடிமைப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கிறது, அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் காலனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கீழே இருக்கிற நாடு, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நாடு தான் காலனி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரிட்டிஷ்
பிரிட்டிஷோட காலனியாக தான் இந்தியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய நாடுகளை வந்து அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, காலனியாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த காலனிகளுக்கு வந்து போட்டி இருந்துச்சு, யார் வந்து நிறைய காலனிகள் வச்சுருக்கிறது அந்த மாதிரி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக செல்வாதாரங்கள். அந்த நாட்டில் உள்ள வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த காலனிகளை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் உள்ள நாடுகளை தான் இப்படி காலனிகளாக ஆக்கியிருந்தாங்க. அங்கே உள்ள வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் வந்து அதை உற்பத்தி ஆக்கி அவங்க வந்து நல்ல வசதியாக அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அப்போ போயிட்டு இருந்தது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க, முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. முதலாளித்துவ நாடுகள் அப்படிங்கிறப்ப வந்து கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கிற நாடுகள். அவங்களுடைய போட்டி தான் அப்போ போயிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். முதலாளித்துவம் சார்ந்த தொழில்களின் நோக்கம் மிகை உற்பத்தி செய்வதாகும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட உபரி செல்வம் மேன்மேலும் தொழிற்சாலைகள் அமைக்கவும், இருப்பு பாதை அமைக்கவும், நீராவி கப்பல்கள் கட்டவும் அல்லது இவை போன்ற பிறவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டது. முதலாளித்துவ நாடுகளோட முக்கிய குறிக்கோளே என்ன அப்படின்னா மிகை உற்பத்தி. அவங்க நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை விட இன்னும் அதிகமான உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட குறிக்கோள். எதுக்காக அப்படின்னா, இப்படி உபரியாக அவங்க உற்பத்தி செய்கிறது வந்து வேறு இன்னும் அதிகமான தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு, பாதைகள் அமைக்கிறதுக்கு, நீராவி கப்பல்கள் உருவாக்குறதுக்கு, அதுக்காக எல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதோட இன்னும் என்னாச்சு அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் அரங்கேற துணை புரிந்தன. இப்போ 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றத்தில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டது, போக்குவரத்துலேயும் வளர்ச்சி ஏற்பட்டது. அப்போ அவங்களுக்கு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வசதியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த தந்தி, போஸ்டல் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டைமில். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட வாணிகத்தை வந்து தடையில்லாமல் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அப்போது ஐரோப்பா என்ன பண்ணுச்சுது அப்படின்னா, ஆப்பிரிக்காலையும் மற்ற பகுதிகளையும் வந்து அவங்களோட காலனி விரிவாக்கத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முதலாளித்துவத்தினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, முதலாளித்துவம் மிக பெரும் முரண்களை ஏற்படுத்தின. அம்முரண்கள் அதிகளவு வறுமை, அதிகளவு செல்வ குவிப்பு. ஒரு பக்கத்தில் நிறைய பேர் செல்வம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் வறுமை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாயிட்டு. அதுக்கப்புறமா குடிசை பகுதிகள், விண்ணை முட்டும் கோபுரங்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் விண்ணை முட்டும் கோபுரங்கள் இருக்குது. பேரரசுகள் மற்றும் அவற்றை சார்ந்திருக்கும் சுரண்டப்பட்ட காலனிகள் போன்றவையாகும். ஒரு பக்கம் வந்து பேரரசுகளாக இருக்காங்க, ஐரோப்பாவில் பேரரசுகள் இருக்காங்க, ஆப்பிரிக்கா ஆசியாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா சுரண்டப்பட்ட காலனிகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்துருக்குது. எதனால அப்படின்னா, இந்த முதலாளித்துவத்தினால. 19ஆம் நூற்றாண்டின் கருத்தை கவரும் ஒரு அம்சம் யாதெனில், ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகளாக்கப்பட்டு சுரண்டப்பட்டது. இதை நான் முதவே சொன்னேன். இப்போ ஐரோப்பா வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவான உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் காலனியாக மாற்றி இங்கே உள்ள வளங்களெல்லாம் அவங்க சுரண்ட ஆரம்பித்தாங்க. ஐரோப்பிய நாடுகளிடையே இங்கிலாந்து ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்ததோடு உலக முதலாளித்துவத்துக்கு தலைமையாகவும் விளங்கியது. இப்போ ஐரோப்பா நாடுகள்லேயே வந்து இங்கிலாந்து தான் முக்கியமாக இந்த முதலாளித்துவ நாடாக விளங்கிச்சு. சந்தை, கச்சா பொருள் ஆகியவற்றுக்கான தேவைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் சுரண்டுவதற்காக தங்கள் பேரரசை விரிவாக்கம் செய்ய முதலாளித்துவ நாடுகள் உலகத்தை சுற்றி போட்டியில் இறங்கின. அப்போது ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி மற்ற நாடுகளை சுரண்ட ஆரம்பித்தோன்னா அவங்களுடைய சந்தையில் வந்து போட்டி அதிகமாயிருச்சு. அப்போது யார் வந்து அதிகமான நாடுகளில் போய் நாடுகளை கைப்பற்றி அவங்களோட வளங்களை சுரண்டிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி அதிகமாயிருது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இந்த முதலாம் உலக போருக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது, காலனிகளுக்கான போட்டி. இந்த மாதிரி காலனிகளை உருவாக்கி ஒவ்வொரு நாடும் முதலாளித்துவ நாடுகளாக மாறிட்டு இருக்குது ஐரோப்பாவில். இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, முற்றுரிமை முதலாளித்துவமாக மாறுது. முற்றுரிமை முதலாளித்துவம்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கான உரிமை இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்தியாவிலேருந்து இரும்பை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து இங்கிலாந்து மட்டும்தான் யூஸ் பண்ணும். இங்கிலாந்து மட்டும்தான்
இரும்பு வாணிகம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. மற்ற நாடுகள் வந்து இரும்பை வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அந்த மாதிரி. அப்போ இது வந்து சுதந்திர வணிகம் கிடையாது. ஒரு நாடு மட்டும் அதுக்கான உரிமையை வந்து வச்சுருக்கோம். இரும்புக்கான உரிமை வந்து இங்கிலாந்துகிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற ஒரு பொருள் தங்கம்னா அதோட உரிமை வந்து ஜெர்மனி கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது வந்து உருவாச்சுது. இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சுதந்திர வாணிகம் வந்து பாதிக்கப்பட்டு முற்றுரிமை முதலாளித்துவம் வந்து 1870க்கு அப்புறமா உருவாகுது. அதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது முற்றுரிமைகளின் முதலாளித்துவமாக மாறியது. வந்து சுதந்திரமாக வாணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போட்டி மட்டும்தான் இருந்துச்சு. யார் வந்து நிறைய காலனிகளை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரி போட்டி இருந்துச்சு. அவங்க நாடை வந்து முதலாளித்துவ நாடுகளாக மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறமா 1870க்கு அப்புறமா வந்து முற்றுரிமை முதலாளித்துவமாக மாறி இருக்கு. இந்த பொருள் வந்து நாங்கள் மட்டும்தான் தயாரிப்போம், இந்த பொருளை நாங்கள் மட்டும்தான் இறக்குமதி பண்ணுவோம், அந்த மாதிரி மோனோபாலி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முதலாளித்துவமாக மாறிது. ஏகாதிபத்தியத்தின் ஒரு முக்கிய பண்புக்கூறான தொழில், நிதி ஆகிய இரண்டும் அணி சேர்ந்து சந்தைகளில் தங்கள் பொருட்கள் மற்றும் மூலதனத்திற்கென லாபத்தை தேடும் என்பது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தெளிவாக உணரப்பட்டது. சுதந்திர வணிகம் என்னும் பழைய கோட்பாடு சரிந்து வீழ்ந்தது. அப்போ சுதந்திர வணிகம்ங்கிறது இப்போ கிடையாது. எல்லாரும் யார் வேணா எதை வேணா வணிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இது வந்து மாறிடுச்சு. இவங்க மட்டும்தான் இதை வந்து வணிகம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்காவில் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்புகளும் உருவாயின. அதிகாரமிக்க இக்கூட்டு நிறுவனங்கள் கூட்டுரிமை குழுக்களும் அரசுகளின் மீது மேலாதிக்கம் செலுத்தின. இப்போ இந்த நாடு வந்து இந்த நாடு மட்டும்தான் இந்த தொழிலை வந்து செய்யும் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த நாட்டில் உருவாகுது. அது ரிலேட்டடாக இப்போ இங்கிலாந்து இரும்பு வாணிகம் பண்ணுது அப்படின்னா இரும்பு தொழிற்சாலைகள் வந்து அங்கே நிறைய உருவாகும். அப்போ அவங்க வந்து கூட்டு நிறுவனங்கள் கூட்டிணைப்புகள் எல்லாம் நிறைய உருவாகுது. அப்படி ஆகுறப்போ அவங்க வந்து என்னென்னா அரசை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கிற அளவுக்கு அந்த குழுக்கள் வந்து அரசின் மீது ஆதிக்கம் செலுத்தின. அப்போ அரசு வந்து என்ன செஞ்சாலும் இவங்களை கேட்டு தான் செய்யணும். ஏன்னா இவங்க வந்து பெரிய வாணிகம் செய்கிறாங்க. மற்ற நாட்டில் உள்ள வளங்களை எடுத்துகிட்டு வந்து நிறைய அந்த நாட்டோட பொருளாதாரத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொன்னாலும் அரசு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுகளின் மேலேயும் இந்த தொழில் நிறுவனங்களோட கூட்டமைப்புகள் வந்து ஆதிக்கம் செலுத்துது. அந்த மாதிரி 1870க்கு அப்புறமா ஆயிடுச்சு. அடுத்ததா என்ன உருவாகுது அப்படின்னா ஏகாதிபத்தியம் உருவாகுது. முதலாளித்துவ நாடுகளாக இருந்தது. அதுக்கப்புறமா முற்றுரிமை முதலாளித்துவம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு செல்லுது. ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒரு சில காலனிகளாக அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நிறைய வந்து அவங்களுக்கு தேவைகள் அதிகரிக்க இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய காலனிகளை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காலனிகளுடைய வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போது யார் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. யாருக்கு அதிகமான காலனிகள் இருக்குது, எந்த காலனியில் வந்து அதிகமான வளங்கள் இருக்குது, அது வந்து யாரோட கையில் இருக்குது, யார் வந்து பேரரசு, ஜெர்மனி பெருசா இங்கிலாந்து பெருசா. இப்போ நிறைய காலனி வச்சுருந்தா நான் பெரியவன் ஆயிடலாம். நிறைய வளமுள்ள காலனிகள் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து எல்லாத்தையும் சுருண்டி நான் வந்து பெரிய நாடாயிடலாம், மற்ற எல்லா நாடுகளை விட நாங்கள் பெரியவங்களாயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கொள்கை வந்து அந்த டைமில் உருவாகுது. அதுதான் வந்து ஏகாதிபத்தியம். அப்போ முதலாளித்துவம் வந்து கடைசியில் எங்கே கொண்டு செல்லுது அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு தான் இட்டு செல்லுது. இப்போ முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என லெனின் கூறுகிறார். யார் சொல்கிறாங்க? முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் ஏகாதிபத்தியம் என லெனின் கூறுகிறார். மிக பெருமளவிலான உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு சந்தைகள் மட்டுமல்லாமல் பெருமளவில் கச்சா பொருட்களும் தேவைப்பட்டன. அனைத்து இடங்களிலும் முற்றுரிமை முதலாளித்துவத்திற்கு ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி, வெப்பமண்டல பகுதிகளை சார்ந்த உணவுப் பொருட்கள், கனிமங்கள் ஆகிய கச்சா பொருட்கள் தேவைப்பட்டன. அப்போது முற்றுரிமை முதலாளித்துவத்திற்கு இப்போ எல்லா இடத்துலையுமே என்னது இந்த கச்சா பொருட்கள் வந்து தேவைப்படுது, மூலப்பொருட்கள் தேவை.
அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது, உற்பத்தி வந்து அதிகமாயிட்டே போகுது. அதே நேரத்தில் இன்னும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறப்போ மற்ற நாடுகளை விட நம்ம தான் மேலே இருக்கணும் பொருளாதாரத்தில். அப்படிங்கிறப்ப இன்னும் நம்ம நிறைய உற்பத்தி பண்ணணும். அப்போ உற்பத்தி பண்ணணுங்கிறப்ப அதுக்கு கச்சா பொருட்கள் வேணும். கச்சா பொருட்கள் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன ரப்பர், எண்ணெய், நைட்ரேட், சர்க்கரை, பருத்தி இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வந்து கச்சா பொருட்கள் அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ கச்சா பொருட்களின் மூலங்களை கட்டுப்படுத்த வேண்டியதின் அவசியம் தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியத்திற்கு அழைத்து சென்றது. ஏகாதிபத்தியம் என்பது காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு முறையான இராணுவமயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு சென்றது. இந்த மாதிரி ஏகாதிபத்தியம் உருவானதுனால தான் அது வந்து காலனி மயமாக்கல் மட்டும் இல்லாமல் கடைசியில் அது போருக்கும் வழிவகுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த